Hi friends, welcome to our channel. So இன்னைக்கு நாம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா properties of LTI system தான் பார்க்க போறோம். So LTI system உடைய அவுட்புட் என்னன்னு பாத்தீங்கன்னா convolution. அதனால நாம இந்த properties என்ன சொல்லலாம்னா convolution உடைய properties னு கூட நாம சொல்லலாம். So இப்போ இந்த LTI system உடைய property நாம ஒவ்வொண்ணா பார்க்கலாம். So first பாத்தீங்கன்னா commutative property. So first property commutative property. இப்போ ஒரு LTI system இருக்கு. LTI system இதனுடைய transfer function h of t னு வெச்சுக்கோங்க. அதாவது இதனுடைய impulse response h of t. So inputல நமக்கு கொடுக்கிறது x of t. outputல y of t நமக்கு கிடைக்கும். So இந்த y of t னுடைய output அதாவது y of t என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா x of t convolution with h of t. அப்போ commutative property என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா x of t convolution with h of t இது equal to h of t convolution with x of t னு எழுதிக்கலாம் அப்படினு சொல்றது தான் இந்த commutative property. So நாம convolution பாத்தீங்கன்னா x of t convolution with h of t h of t convolution with x of t னு கூட நாம எழுதிக்கலாம். So இப்போ நம்ம convolution உடைய அந்த ஃபார்முலா எழுதும்போது பாத்தீங்கன்னா integral minus infinity to plus infinity x of t அதாவது x of tau h of t minus tau into d tau is equal to integral minus infinity to plus infinity h of tau x of t minus tau. So இது ரெண்டு மாதிரியும் நாம எழுதிக்கலாம். So இதுதான் convolution property. So second property என்னன்னு பாத்தீங்கன்னா associative property. associative propertyல பாத்தீங்கன்னா இது நாம cascade connection கூட சொல்லலாம் அல்லது series connection கூட நாம சொல்லலாம். அதாவது ரெண்டு சிஸ்டம் சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு first LTI system இது நீங்க h1 of t னு வெச்சுக்கோங்க. இது ஒரு LTI system followed by இன்னொரு LTI system அதாவது h2 of t னு வெச்சுக்கோங்க. So இங்க வரக்கூடியது output y of t. So இது input x of t. இப்போ இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும்? So இப்போ ரெண்டும் என்ன ஆகுதுன்னா cascade connection series connectionல இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய அவுட்புட் நான் w of t னு வெச்சுக்கோங்களேன். அதாவது ஃபர்ஸ்ட் h1 of t க்கு அடுத்து வரக்கூடிய அவுட்புட்டை நான் w of t னு வெச்சுக்கிறேன். சோ அப்போ இது எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா அப்ப w of t என்ன இருக்கும்? w of t equal to x of t convolution with h1 of t னு இருக்கும். அதேபோல y of t என்ன இருக்கும்? y of t பாத்தீங்கன்னா w of t convolution with h2 of t னு இருக்கும். w of t convolution with h2 of t. அப்ப இதிலிருந்து w of t நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். x of t convolution h1 of t convolution with h2 of t. ஏன்னா w of t க்கு நம்ம என்ன போட்டுருக்கோம்? h of t convolution with h1 of t னு போட்டுருக்கோம். அப்ப இதிலிருந்து சோ நம்ம எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா சோ நமக்கு பாத்தீங்கன்னா இத x of t convolution with h of t னு எழுதலாம். h of t இதான் அவுட்புட் y of t. அப்ப இதிலிருந்து h of t ஓட வேல்யூ என்ன? h of t equal to h1 of t convolution with h2 of t அப்படி எழுதலாம். சோ அப்ப எப்படி எழுதலாம் அந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஃபைனலா ரெண்டு
h1 of t h2 of t ரெண்டுமே சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருந்தா நம்ம என்ன பண்ணலாம், ஒரே சிஸ்டமாக எப்படி எழுதலாம்னா h1 of t convolution with h2 of t ன்னு எழுதலாம். ஸோ ஃபைனலாக கிடைக்கிறது நமக்கு அவுட்புட் y of t. ஸோ இங்கே x of t. அப்போது இப்படி இருந்தால் x of t convolution with h1 of t convolution h2 of t. நீங்கள் இதுக்கும் ப்ராக்கெட் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா கீழே எழுதுகிறேன் பாருங்கள் இடம் பத்தாதனால x of t convolution with h1 of t convolution h2 of t. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இது கண்டுபிடிச்சிட்டோம், x of t ஓட கன்வல்யூஷன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அல்லது டூ சிஸ்டம் கனெக்டட் இன் parallel. அதுதான் தேர்ட் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா parallel கனெக்ஷன் நம்ம சொல்லலாம். ரெண்டு சிஸ்டம் வந்து பேரலாக கனெக்ட் ஆகிருந்தா parallel connection. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது x of t இருக்குது, இது x of t. ஸோ மேலே ஒரு LT சிஸ்டம், சப்போஸ் இது வந்து h1 of tன்னு வச்சுக்கிறேன். அதே போல் கீழே ஒரு சிஸ்டம், இது வந்து h2 of tன்னு வச்சுக்கிறேன். ஸோ ரெண்டுமே பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா ஆட் ஆகுது ப்ளஸ். ஸோ ஃபைனலாக வரக்கூடியது y of t. அப்போ இதனுடைய அவுட்புட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய h1 of tலேருந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து y1 of tன்னு வச்சுக்கலாம். அதே போல் h2 of tலேருந்து வரக்கூடிய அவுட்புட் y2 of tன்னு வச்சுக்கலாம். அப்போ ஃபைனலாக y of tன்றது என்ன, y of t ஈக்குவல் டு y1 of t ப்ளஸ் y2 of t ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு y of t. அப்போ y1 of t என்ன, y1 of tன்றது y1 of t அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா x of t convolution with h1 of t. x of t convolution, ஏன்னா இது ஒரு LT சிஸ்டம், இது ஒரு LT சிஸ்டம், அதனால் கன்வல்யூஷன் பண்ணணும். x of t convolution with h1 of t. அதே போல் y2 of t என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x of t convolution with h2 of t. ஸோ இதை கொண்டு போய் நம்ம y of t னுடைய அவுட்புட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், y of t ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு y1 of t, அப்போது x of t convolution with இது கன்வல்யூஷன் h1 of t ப்ளஸ் y2 of tன்றது என்ன, x of t convolution h2 of t. இது வந்து y2 of t, இது வந்து பார்த்தீங்கன்னா y1 of t. ஸோ ரெண்டு இதுலேருந்துமே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா x of t காமனாக வெளியே எடுத்துடலாம். x of t காமனாக வெளியே எடுத்தோம்னா ஸோ எனவே இங்கே வந்து கன்வல்யூஷன் இருக்கும். எடுத்தோம்னா இங்கே h1 of t ப்ளஸ் h2 of tன்னு இருக்கும். ஸோ இதிலிருந்து x of t கன்வல்யூஷன் வித் h of tன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த லைன் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட் y of t. ஸோ இதுலேருந்து நம்ம h of t என்ன எழுதிக்கலாம், ஃபைனலாக ஒரே சிஸ்டமாக மாற்றிக்கலாம். அந்த ஒரு சிஸ்டமோடைய இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து ரெண்டு சிஸ்டம்னுடைய அடிஷன், ரெண்டு சிஸ்டம் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸினுடைய அடிஷன் தான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரே அதாவது h of tன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ ரெண்டு சிஸ்டம் வந்து பேரலில் கனெக்ட் பண்ணால் நம்ம சிங்கிளாக ஒரே சிஸ்டமாக எழுதிக்கலாம். அந்த ஒரு சிஸ்டம்னுடைய இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா h1 of t ப்ளஸ் h2 of tன்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து அவுட்புட் y of t, இன்புட்டில் x of t. இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ்
ப்ராப்பர்ட்டி. ஸோ இது 3 தான் வந்து முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஸோ இது இல்லாமல் நமக்கு வந்து கண்டிஷன் ஃபார் அதாவது ஒரு எல்டி சிஸ்டம் வந்து ஸ்டாட்டிக்கா அல்லது வந்து டைனமிக்கா, அது என்ன சொல்லுவோம்னா மெமரிலெஸ் சிஸ்டமா அல்லது மெமரி இருக்கிற சிஸ்டமா அப்படின்னு சொல்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காசல், நான் காசல், அதே போல் ஸ்டெபிலிட்டி, அந்த சிஸ்டம் ஸ்டேபிளா, எல்டி சிஸ்டம் ஸ்டேபிளா, அதுக்கப்புறம் இன்வெர்ட்டபிள். ஸோ இது 4மே வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.